வாய்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, இதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நாமெல்லாம் இந்த உலகத்துக்கு எங்கேருந்து வந்தோம்? அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வந்தோம், உயிராக உருவாய். அப்போ உயிர் அப்படின்னா அது நம்மளை தான் குறிக்குது. உயிர் எழுத்துக்கள் அப்படின்னாலும் உயிர்னாலும் நாம தான். அது மெய் எழுத்துக்கள்னா இந்த உயிர் உருவான பிறகு நமக்கு உடல் உருவாகுது இல்லையா, அதற்கான எழுத்து தான் மெய் எழுத்துக்கள். தலைக்கு ஆயுத எழுத்து. அப்போ தமிழ் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குதுன்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். தமிழ் வேறு தமிழன் வேறு அப்படின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம மூச்சு காற்றை எடுக்கும்போது அதுதான் நம்ம தலை முழுவதும் பல், இதழ், அன்னம் இதன் வழியாக ஓசை காற்றா வெளிப்படுது. நம்ம மூச்சு விட்டோம்னாலே தமிழை சொல்லி தான் மூச்சே விடுறோம். நம்ம வீட்டில் கடிகாரம் மாட்டி வச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அந்த கடிகாரத்தில் உள்ள எண்கள் எத்தனை? 12. அப்போ உயிர் எழுத்துக்களும் அதே தான், 12 தான் உயிர் எழுத்துக்களும். அது என்னென்னு சொல்லிட்டு நம்மளுடைய வயிற்றில் கை வச்சு சொல்லுங்கள். அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ ஔ 12 உயிரெழுத்தும் சொல்லும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற நரம்பு தான் அதிரும். அடுத்தது நெஞ்சி பகுதியில் கை வச்சு சொல்லுங்க. இட் இங் இச் இன் இட் இன் இத் இன் இப் இம் இ ர் இல் இவ் இல் இல் இர் இன். நம்முடைய நுரையீரல் நரம்புகள் அதிர்வடையும், மூச்சு காற்று அதிகமாக போகும். தலையில் கை வச்சு அக்கு சொல்லுங்க, தலை அதிரும். நம்ம உடலே தமிழ் எழுத்துக்களால் தான் ஆனது. ஆமை விலங்கு பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கும்? 4 முறைகள் சுவாசிக்கும். அதனுடைய ஆயுள் பார்த்தா அதுக்கு வயது 200லேருந்து 300. குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 32 முறை சுவாசிக்கும். அதனுடைய ஆயுள் 25லேருந்து 30 வருடம் தான் அதுக்கு வயசு. மூச்சு வேகமாக விட்டால் ஆயுள் குறைச்சிடும், மெதுவாக சுவாசிச்சுன்னா ஆயுள் அதிகரிக்கும். மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? 18 மெய் எழுத்துக்களை சொல்லி தான் சுவாசிக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு 18னா அவனுடைய ஆயுள் பார்த்தோன்னா 60லேருந்து 70. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் மூச்சு காற்றை மெதுவாக சுவாசிக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு எதனால் சொல்கிறாங்கன்னா நமக்கு உடம்புல ரசாயனம் அதிகமாக சுரக்கும். மெதுவாக மூச்சு விடும்போது அது தடுத்து நிறுத்தி ரத்தத்தில் உள்ள செல்கள் புதுப்பிச்சுக்கும். மனிதனுடைய இறப்புக்கு காரணம் என்னன்னா செல்கள் அழியது தான். வேகமாக மூச்சு விட்டால் செல்கள் இறந்துடும். அதனால நிதானமாக மூச்சு விடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம உடலை பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் கோயில் இருக்கு இல்லையா, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில். நம்மளுடைய உடலுடைய தத்துவம் அங்கே தான் வடிவமைக்கப்பட்டது. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. இதை வச்சு தான் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. இதை ஆராய்ச்சி பண்ணி தான் யுனெஸ்கோ நிறுவனம் உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னம்னு அதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் என்னங்க இருக்குது? தமிழனுடைய வயிறு பகுதியை தான் நுரையீரல், தலை, இதை சிவலிங்கத்தினுடைய பீடம், சிவலிங்கம், கோபுர உயரம், தலையில் இருக்கிற 80 டன் எடை, இது எல்லாமே தமிழில் இருக்கிற உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. உலகமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குதுன்றத அந்த கோயில் நமக்கு காட்டுது. மூச்சு காற்றை நம்ம சுவாசிக்க சுவாசிக்க நம்மளுடைய தலையில் இருக்கிற பீனியல் சுரப்பி திறந்துடும், மகிழ்ச்சி வெளிப்படுன்றதுக்காக தான் இவ்வளவு பாடம். அதுக்காக தான் பிறக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை மனிதன் ஒரு ஆழ்ந்த தியானத்தை மூலமாக பெற முடியும். அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை உச்சரித்து மூச்சு காற்றை நம்முடைய தலைப்பகுதிக்கு கொண்டு எடுத்துன்னு போனோன்னா அது நிகழும். இப்போ விலங்குகள், பறவைகள் பார்க்குறோம் இல்லைங்களா,
அது என்ன சொல்லி மூச்சு விடுதுன்னு தெரியுதுங்களா? தெரிஞ்சு செய்தா தெரியாமல் செய்தான்னு தெரியல. காகம் என்ன பண்ணும்? கான்னு சொன்னால் இக்கா, ஒரு உயிர் ஒரு மெய். குயில் கூ, இக்கு கூட்டல் ஊ, கூ. மாடு என்ன செய்யும்? இம் ஆ, ஒரு உயிர் ஒரு மெய். ஆடு இம் கூட்டல் ஏ, மே. கோழி பார்த்துருங்களா? ஓ, கோ. பறவைகள் விலங்குகள்லாம் அதனுடைய தாய்மொழியை அது மறக்கலை. ஏன்னா இது உலகத்தினுடைய ஓசை, இந்த உயிரில் அது பதிஞ்சிருக்கு. உலகம் உருவாகும் போது ஒரு சத்தம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சவுண்டு நம்முடைய ஒவ்வொரு உயிருக்குள்ளேயுமே பதிஞ்சிருக்கு. அதுக்கான விளக்கத்தை தான் நம்மளுடைய தாய்மொழி தமிழில் பாடலாக பாடி வச்சிருக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டுக்கும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், ராமாயணம், மகாபாரதம் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இதை வச்சு தான் மூச்சு காற்றை உருவாக்கி இருக்கிறாங்க. திருக்குறளும் அதை தான் சொல்லுது. 2 எழுத்தை இணைச்சாதான் மனிதர்களால் பேச முடியும். மூச்சு வரும், ஆனால் பேச்சு வந்து தமிழனுக்கு வருமானு கேட்டால் உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லாமல் தமிழர்களுக்கு பேச்சு வராது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் உலக தமிழர்கள் தமிழ் பேசாதீங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீட்டு பாடம் கொடுக்கலாம். ஆண்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உயிரெழுத்துக்களை மட்டும் பேசி உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், ஆஃபீஸ் போய்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துறோம். ஏன் ஆஃபீஸில் லேட்டுன்னு கேட்பாங்க. அதை மட்டும் தான் பேசணும். சாப்பாடு எடுத்துன்னு வந்தீங்கன்னான்னு கேட்பாங்க. அதுக்கும் அதையே சொல்லணும். தகவலை பரிமாறிக்க முடியுதா பாருங்க. ஏன்னா உயிர் மட்டும்தான் பேசுது, அந்த மெய் அது கூட இணையில. பெண்கள் பாருங்க, ஏதோ ஒரு இடம் போகிறோம், வாகனத்தை ஏதோ ஒன்று தவற விட்டுறோம். இப்போ ஆட்டோவில் ஏறி உட்காந்து இப்போ அந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்கிறோம். அதை கூட நீங்கள் மெய்யெழுத்தால் தான் பேசணும். இன் மெய்யெழுத்து 18 சொல்லி பெண்கள் பேசி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுங்க. போக முடியுமா? வீட்டில் சமைச்சாச்சான்னு கேட்பாங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. அதுக்கும் இங்கு ஈச்சு. ஏன்னா மெய்யெழுத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க பெண்கள். ஆண்கள் உயிரெழுத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க. குழந்தைகள் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு எழுத்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அக்கு. அதை மட்டும் வச்சு பேச முடியுமா? எனக்கு இட்லி வேணும்னு கேட்கணும் அப்படின்னாலும் அக்குன்னு சொல்லணும். இல்லை தோசை வேணும் சாப்பாடுனாலும் அக்கு. எது கேட்டாலும் ஒரு எழுத்து ஆயுத எழுத்தை மட்டும் வச்சு பேசி அவங்களால தகவலை பரிமாறிக்க முடியாது. அப்போ தமிழ்னா என்னன்னு புரியுதுங்களா? உயிரெழுத்து மெய்யெழுத்து இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? மூச்சு மட்டும்தான் வரும், மறுபடியும் மொழி இல்லாத ஒரு இனமாக மாறிடும். பேச்சு எப்படி வரும்? ஒரு உயிர் ஒரு மெய் இணைஞ்சு காற்றை உருவாக்குனாதான் பேச்சு வரும். தா இத் ஆ, தா இப் ஓ, போ யூ ஆ, வா. தமிழன் சொன்னால் நம்மளுடைய நாபி இருக்குது இல்லையா, தொப்புள் பகுதி, அங்கேருந்து எடுக்கிற மூச்சு அங்கேயே போய் நிறுத்துவோம். அம்மான்னு கூப்பிடுறோம். ஆ என்பது வயிறு, இம் என்பது நுரையீரல், மறுபடி ஆ என்பது வயிறு. அம்மானா அங்கே தான் நிறுத்தம். மூச்சை சேமிக்கிற வேலையை தான் தமிழ் செய்யுது. ஆயுள் கூடும். 21,600 முறை மனிதன் சுவாசிக்கணுன்றதுக்காக தான் இத்தனை பாடல்கள்லாம். முருகருடைய திருப்புகழ் பாட்டை எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் கூடுறதுக்கான வழி தான் எல்லாமே அதில் இருக்கு. உலகத்துடைய மூத்த மொழிகள் சொல்கிறோம் இல்லையா, கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். மூத்த மொழிகளில் ஒன்று நம் தாய்மொழி தமிழ். இதில் 4 மொழி பேசுகிற மக்கள் எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டே வந்துட்டாங்க. அதாவது அந்த இனம் குறைஞ்சி போச்சு. சீனம், தமிழ் தான். இலக்கண இலக்கியம் இருக்குது. இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணுன்றத இலக்கண இலக்கியத்தோடு இருக்கிற 2 மொழி சீனமும் தமிழும் இருக்குது.
அதில் நம்ம உச்சரிக்கும் போது ஆயுள் கூடுது. சீனர்களும் இப்போ தமிழ் கற்றுக்குறாங்க. ஏன்னா தமிழ் நிலையானது, அழியாததுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு அதை படிக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை எழுதியிருக்காங்க, பார்த்துருக்கீங்கல்ல. அந்த கடைசி வரி என்ன சொல்லுது? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தமிழ் தாயே. அழியாமல் நிலையா புகழோடு இருக்கிற தமிழ் தாயேன்னு கடவுளா நினைச்சு வழிபட்டுட்டு தான் வகுப்பறைக்குள்ள நம்ம உள்ள போவோம். தமிழ் படித்தா இளமையோடு இருக்கலாம், தமிழும் இளமையோடு இருக்கும், மக்களும் அதிக நாள் உயிர் வாழ்வார்கள். அது அறிவியல் முறைப்படி உருவாக்கப்பட்ட எழுத்து நம் தாய்மொழி தமிழ். இதை புரிஞ்சு ஒவ்வொரு தமிழரும் செயல்படணுன்றதுக்காக தான் இந்த பதிவு.